கருப்பு இங்கே சேதுக்கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏயா சேது, அந்த தமிழ் பிள்ளையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரியா. சரி, உனக்கு என்னதான் தமிழ் மேலே கோபம் இருந்தாலும் வயிற்றுல வளர உன் பிள்ளையாவது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. அதுக்காகவாச்சும் தமிழை நீ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம்ல. பாவியா அந்த பிள்ளை, பார்க்கவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. தினமும் காலேஜுக்கு அது எப்படியெல்லாம் போகுது தெரியுமா? இந்த வயதில் இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அது படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கியா. கொஞ்சம் யோசிச்சு பாரியா அப்படின்னு சொல்லி எங்கள் கருப்பு செய்துக்கிட்ட சொல்ல, என்ன மாமா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அந்த தமிழ் தான் முக்கியம்னா ஏற்கனவே தமிழ் வீட்டில் போய் தமிழுக்கு பணிவிடையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களே, அது மாதிரி அவள் வீட்டில் போய் அங்கேயே இருந்துக்கோங்க. நீங்கள் எனக்காக இங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு செய்து கத்திட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, அதை பார்த்துட்டு நிற்கிற ஈஸ்வரியோ எங்கள் கருப்பை கூப்பிட்றாங்க. கருப்பு இங்கே வா அப்படின்னு சொல்லுங்கக்கா என்ன விஷயம், வெளியே எங்கேயாவது போகணுமா அப்படின்னு சொல்ல, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஐஸ்வர்யா, சித்ரா, அதுக்கு பிறகு இங்கே ஈஸ்வரி 3 பேருமே நிற்க, என்னக்கா என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்க, கருப்பு, இந்த வீட்டில் நீ எத்தனை வருஷமாக வேலை பார்க்குற, எல்லாம் தெரிஞ்சும் அந்த தமிழுக்காக நீ எதுக்கு இவ்வளோ இறங்கி பேசணும்? அந்த தமிழ் என்ன உனக்கு கூட பிறந்த தங்கச்சியா என்ன? அவளுக்காக இந்த வீட்டில் ரொம்ப தான் எல்லார்கிட்டையும் பேசுகிறேன். அங்கே பார்த்தா ராஜாங்க மாமாட்ட பேசுகிறேன், இங்கே பார்த்தா சேதுவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறேன், அப்புறம் மோகனான்னு அவங்க கிட்ட வேற தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் நீ கொஞ்சம் கூட வேலை பார்க்குறோன்ற இடத்த தாண்டியில் நீ லிமிட்டை தாண்டியில் நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கருப்பை திட்டவும் செய்கிறாங்க ஈஸ்வரியும். ஈஸ்வரி இப்படி திட்டின உடனே, இல்லைக்கா நான் ஏதோ நம்ம குடும்பம் நல்லத்துக்காக தான் சொன்னேன், பாவம் அந்த தமிழ் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுதேன்னு சொல்லி தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன்னு சொல்ல, நீ அந்த பிள்ளைக்காக இறக்கப்பட்டதெல்லாம் போதும், உன் வேலையை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு இருந்தா போதும், அதையும் தாண்டி தேவையில்லாத விஷயத்தில் நீ மூக்க நுழைச்சனா அப்புறம் இந்த வீட்டிலேருந்து உன்னை விரட்டி விடவும் நான் செய்வேன். தமிழ் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாத. அவள் எவ்வளோ பெரிய துரோகத்தை இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பண்ணிட்டு போயிருக்கா, அது எல்லாத்தையும் மறந்துட்டு பேச சொல்கிற இந்த சேதுவை போயிட்டு, சேது இந்த மாதிரி பண்ணால் இங்கே வீட்டில் இருக்க ஐயா ராஜாங்க மாமாவுக்கு தான் பிடிக்குமா என்ன? அப்புறம் மாமாவுக்கும் சேதுவுக்கும் பிரச்சனை தான் வரும். இந்த விஷயத்தில் நீ எதையுமே பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்ல, கருப்போ அமைதியாக நிற்கிறாங்க. என்ன புரிஞ்சுதா இல்லையா? இந்த வீட்டுக்கு வேலைக்காரனாக இருந்தானா வேலைக்காரனாக மட்டுமே வச்சு பார்த்துருந்துருக்கணும். ஆனால் இந்த வீட்டில் இருக்க யாருமே அதெல்லாம் பண்ணுறதுலையே, ஒரு படி மேலே போய் இந்த வீட்டில் ஒருத்தனா நினைக்க வேண்டியது. அதான் இந்த ஆட்டம், இந்த யோசனை, இந்த செயல் எல்லாமே செய்யணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கருப்பை பார்த்துட்டு இங்கே சித்ராவும் சொல்ல, இதை கேட்டதுமே, ஆமாண்டி சித்ரா நீ கரெக்டாக தான் சொன்ன, இங்கே பாரு கருப்பு, இனிமே வேலைக்காரனாக மட்டும் இருக்க பழகு அப்படின்னு சொல்ல, சரிங்கம்மா சரிங்கக்கா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரனாக மட்டுமே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன வார்த்தையில் ஒரு திமிரு தெரியுதுன்னு அங்கே ஐஸ்வர்யா சொல்ல, நான் எப்போதும் போலதாம்மா பேசுகிறேன், என் வார்த்தையில் திமிரு தெரிஞ்சா அது பார்க்குற பார்வையில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனையை பொறுத்து இருக்குன்னு சொல்ல, என்ன கருப்பு அவள் யாரு தெரியும்ல, என் அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்ல, நல்லாவே தெரியுமே, உங்கள் அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யாவை எதுக்கு நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்ன காரணத்துக்காக இந்த வீட்டில் வச்சுருந்துருக்கீங்க, தமிழ் இப்போ எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனால் எல்லாமே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல, இது கேட்ட உடனேயே எங்கள் ஈஸ்வரி திகச்சு போய் பார்க்க, என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் உனக்குன்னு பதட்டப்பட, ஐயோ அக்கா பதட்டப்படாதீங்க, இப்போ எதுக்கு நீங்கள் பதட்டப்படுறீங்க, அதான் நானே விஷயத்தை எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டேனே, நீங்கள் பதட்டப்படுறதுனால மட்டும் நடந்ததை யாராலையும் மாற்றிட முடியுமா என்ன? இப்போ கூட தமிழைனால இந்த வீட்டுக்கு வரவழைக்க முடியும், ஆனால் அதை நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கருப்பசாமி, அந்த சங்கிலி கருப்பன் என் உடம்புல வந்து அருள் வாக்கு சொல்கிற ஆள். அப்படியே அந்த கருப்பன் என் உடம்புல வந்து எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்கிற அதே நேரத்தில் அந்த கருப்பன் எனக்கு என்ன அருள் வாக்கு சொல்லியிருப்பான்னு கூடவா எனக்கு தெரியாது? அந்த அருள் வாக்கு சொன்னதுனால தான் இப்போ வரைக்கும் தமிழை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் இருக்கவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே, அப்படி என்ன அருள் வாக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ அக்கா அதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பலை, தெரியப்படுத்தவும் போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக நீங்கள் போடுற ஒவ்வொரு திட்டங்களையும் இனி உங்களுக்கு எதிராகவே தான் வந்து முடிய போகுது. இது கருப்பனா சொல்ல, அந்த சங்கிலி கருப்பனாவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே கருப்பு சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட 3 பேருமே திகைச்சு போய் நிற்க, ஆமாம்
இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்க, நீ வாமா உள்ளே போகலான்னு அங்கே சித்ரா கூப்பிட, இங்கே இந்த கருப்பு பேசினதை கேட்டதுலேருந்து அதுலேருந்து மீள முடியாமல் ஈஸ்வரி நின்றுட்டே இருக்காங்க. கருப்போ தான் வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக 3 பேரும் ரூமில் போய் பேசிக்கிறாங்க. அவன் ஏதோ புரி வச்சு பேசுகிறாண்டி, அவனுக்கு ஏதோ நம்மளை பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கு. தமிழ் இந்த வீட்டை விட்டு அனுப்புனது நம்ம தான்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சா என்ன? அவன் பேசினதை வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுதுன்னு சொல்ல, ஐயோ அம்மா, நம்ம தமிழ் விஷயத்தில் நாம் எவ்வளோ தெளிவாக இந்த முயற்சியை பண்ணணும், தெளிவாக இதை எப்படி முடிச்சிருக்கோன்னு உனக்கும் எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தானே தெரியும். அப்படி இருக்கப்போ இந்த கருப்புக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க முடியும்? கருப்பு தான் அன்னைக்கு வீட்டிலே இல்லையே அப்படின்னு சொல்ல, இல்லடி, அவன் ஏதோ தெரிஞ்சு வச்சுட்டு தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி பதட்டத்தோடயே இருக்காங்க. கருப்பு இங்கே வாயா அப்படின்னு உள்ள அப்பத்தா கூப்பிட உள்ள ஒரு கருப்பை வந்துட்டு, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க வெளியே அப்படின்னு சொல்ல, காரை தொடச்சிட்டு இருந்த அம்மாச்சி, ஏதோ கோவிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாய்யா, கோவிலுக்கு தான் போகணும், மனசுக்கே சரியில்லை, அதான் உன்னை கூப்பிட்டேன், ரெடியா நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு அம்மாச்சி கேட்க, போகலாமாச்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் செய்து வரவங்க, எங்கே கிளம்பிட்டிய கருப்பு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாச்சி கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிச்சு, அதான் கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்ல, சரி மாமா நீங்கள் வீட்டில் இருங்க, நான் அப்பாத்தாவை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வரேன்னு சொல்ல, என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்பாத்தா கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால் அப்பாத்தாவை கூட்டிகிட்டு வெளியே போகிறேன்னு கருப்புக்கிட்ட சொல்லிவிட்டு இங்கே சேது வந்து அப்பாத்தாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. இவன் என்னத்தை என்கிட்ட பேச போகிறான்னு கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க. தமிழை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுனால இங்கே கோவத்தில் இருக்காங்க அப்பத்தா. பேசி சமாதானப்படுத்துறதுக்காகவும் இந்த குழந்தை விஷயத்தை பற்றி பேசணுன்றதுக்காகவும் சேது அப்பத்தாவை கூட்டிகிட்டு கிளம்பியிருப்பாங்க. கருப்பு வீட்டில் தான் வேலைகளெல்லாம் தோட்ட வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஈஸ்வரியால் அதை வந்துட்டு ஏற்றுக்க முடியலை. ஈஸ்வரி உடனே கருப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. வாங்கக்கா, என்ன விஷயமா பேச வந்திருக்கியேன்னு இங்கே திரும்பி பார்க்காமலே சொல்ல, நான் வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, ஏன்னா நான் சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க, இவன் எந்த உண்மையை மறைக்கிறான்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும், அதனால தானே என்னை பார்க்க வந்தீங்கன்னு கருப்பு கேட்க, உடனே திரும்பி பார்த்த கருப்பு இங்கே ஈஸ்வரியை பார்த்து முறைக்க, இங்கே ஈஸ்வரி பயந்து போய் தான் நிற்கிறாங்க. அக்கா, என்னை பார்த்தலாம் நீங்கள் பயப்பட வேணாம், நானும் இந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறவன் தான், எனக்கு விஷயம் என்னன்னு கூடவா தெரியாதுன்னு சொல்ல, அக்கா நீங்கள் நினச்சி பயப்படுற விஷயம் வேறு, ஆனால் நான் சொல்ல வந்த விஷயமே வேறு அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் அப்படி வாங்கன்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க கருப்பு. கூட்டிகிட்டு போன பிறகு ஈஸ்வரி மட்டும்தான் போவாங்க. சித்ரா ஐஸ்வர்யா 2 பேருமே மேலே தான் இருப்பாங்க. ஈஸ்வரி மட்டும் போக கருப்புக்கிட்ட பேசவும் செய்கிறாங்க. உனக்கு அப்படி என்ன விஷயம் தெரியும்? இங்கே பார், உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் சொல்லு, நான் தரேன், ஆனால் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யார்கிட்டையும் நீ மூச்சு விடக்கூடாது, அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு மிரட்ட செய்ய, அக்கா நான் சொல்ல வந்த விஷயமே வேறேன்னு தானே சொன்னேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழை வீட்டை விட்டு அனுப்புனது நீங்கள் தானே எனக்கு தெரியும், ஆனால் நான் சொன்ன விஷயம் அது கிடையாது அப்படின்னு சொல்ல, வேறு எந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, சேது குழந்தையா இருந்தப்போ நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு இங்கே ஆரம்பிக்கிறாங்க. இதே வீட்டில் தான் என் அப்பாவுமே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், உங்களுக்கு நல்ல நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், என் அப்பாவுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் இப்போ நானும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு கருப்பையே பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி இன்னமும் அக்கா புரியலை. இந்த வீட்டில் இங்கே சேதுவுடைய அம்மா எப்படி இறந்தாங்க, அவங்க என்ன ஆனாங்க, எதனால் அவங்களுக்கு பிரச்சனை வந்தது, எதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க, அதுக்கப்புறமா எப்படி இங்கே சேதுவை விட்டுட்டு இறந்து போனாங்க, சேதுவுடைய அம்மாவுக்கு என்ன ஆணுச்சுன்னு எல்லாமே தெரியும். அவங்க உங்களால் தான் இறந்தாங்கன்ற விஷயம் வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் இவன் எப்படா இந்த வீட்டில் இத்தனை வருஷமாக இதெல்லாம் சொல்லாமல் இருக்கானேன்னு நினச்சி யோசிக்கிறீங்களா? அது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். எல்லாமே தெரிய வர நேரத்தில் தெரிய வரும், ஆனால் அது என்னால் கிடையாது. யார் இறந்தாங்களோ அவங்க மூலமாகவே தெரிய வரும்னு ஒரு புரியாத புதிரை வைக்க இங்கே ஈஸ்வரியோ இங்கே திகைப்பிலேருந்து வெளியே வர கருப்போ இங்கே மிரட்டவும் செய்கிறாங்க. தமிழ் இந்த வீட்டுக்கு வரணும்னு இப்போவே உங்களை மிரட்டி தமிழை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர என்னால் முடியும், ஆனால் அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். தமிழ் இந்த வீட்டை விட்டு போனது ஒரு காரணத்துக்காக தான், தமிழ் இந்த வீட்டுக்கு வராமல் இருக்கிறதும் ஒரு காரணத்துக்காக தான். தமிழுக்கு நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் இனி நல்லதுக்கே நடக்கும். இந்த சேது தமிழை முழுசாக பிரிஞ்சு இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால்
அடுத்தடுத்து நடக்க போகிற அத்தனை சம்பவமும் உங்களுக்கு எதிராக மட்டுமே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே அங்கே ஈஸ்வரி கலங்கி போய் நிற்க, ஒரு பாவத்தை பண்ணிட்டு அதுக்கான தண்டனை அனுபவிக்காமல் இருந்தால் எப்படி? இத்தனை வருஷமாக நீங்கள் வாழ்ந்தது எல்லாமே சந்தோஷமான வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இனி வாழப்போகிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கருப்பை மூலமாக இனி உங்களுக்கு நடக்க போகிற அசம்பாவிதங்களுக்கு நான் எந்த வகையிலையும் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு கருப்பு தான் தோட்ட வேலையை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட யோசிக்காத எங்கள் ஈஸ்வரி டக்குன்னு கருப்பு காலில் விழுந்துடுறாங்க. மேலே மாடியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க சித்ராவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. என்ன இது ஆண்டி, அந்த வேலைக்காரங்காலில் விழுந்துட்டாங்க அப்படின்னு கோபத்தில் ஐஸ்வர்யா சொல்ல, ஆமாம் ஏன் இப்படிலாம் பண்ணணும்னு 2 பேருமே கடகடன் கீழே இறங்கி ஓடி வராங்க. அப்போது ஈஸ்வரி வந்துட்டு காலை பிடிச்சி கெஞ்சவும் செய்கிறாங்க. அப்போத்தவோ அங்கே கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்ட எங்கள் சேது எங்கள் கருப்பை பார்க்குறதுக்காக பின்னாடி வரேன். ஏன்னா கருப்புக்கிட்ட கோவமாக பேசிட்டோம், அதனால் கருப்பை பார்த்து பேசணுன்றதுக்காக வர சேதுவும் இந்த விஷயத்த பார்த்துட்றாங்க. அந்த ஈஸ்வரி இங்கே காலில் விழுந்து கெஞ்சுறதையும் அழுகிறதையும் பார்த்துட்றாங்க. அக்கா கிளம்புங்கக்கா அப்படின்னு இங்கே சாதாரணமாக சொல்கிற கருப்பு டக்குன்னு ஈஸ்வரி கிளம்பி நிற்க கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டு நிற்கிறாங்க எங்கள் கருப்புக்கிட்ட. அதை சேது தூரமாக நின்று பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த நேரத்தில் தான் எங்கள் கருப்பு சொல்கிறாங்க, நடந்த தப்பு உங்களால் நடந்திருக்கு, இனிமேல் அதை சரி பண்ணணும்னு இங்கே நினைக்கவும் முடியாது, சரி பண்ணவும் முடியாத ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பண்ணவும் செஞ்சுருக்கீங்க. சேதுவுடைய அம்மா என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு கிடைச்ச முன்னுரிமை அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, இந்த வீட்டில் தாந்தா எல்லாமும் இருக்கணும்னு நினச்சதுனால தானே அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போனதுக்கும் நீங்கள் தானே காரணம். ஸ்லோ பாய்சன் மாதிரி எதையோ கலந்து கொடுத்து அவங்கள கொலை பண்ணவும் செஞ்சீங்க. இந்த உண்மையெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கே தெரியும். எங்கள் அப்பாவும் காலப்போக்கில் இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் தான் வாழ்க்கையில் தான் குடும்பத்து வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு நினச்சி அவர் ஒதுங்கி இருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்குமே என் உடம்புல சாமி அருள் வாக்கு சொல்கிற ஒரு உடம்பு. இந்த உடம்புல சாமி அருள் வாக்கு சொல்கிறது மட்டும் இல்லை, எனக்கான அருள் வாக்கையும் அந்த சாமி என்கிட்ட தான் சொல்ல செய்யும். அப்படி சொன்ன விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, கருப்பு சொன்ன விஷயத்தை கேட்டு ஆடி போய் நிற்கிறாங்க ஈஸ்வரி. கருப்பு சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் எதுவுமே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்க சேது கருப்பை பார்த்து பேசணுன்றதுக்காக தனியாக கூப்பிடுறாங்க. மாமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, உங்களை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். நான் இங்கே குழந்தையாக இருந்ததுலேருந்தே இந்த வீட்டில் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அந்த தமிழை பற்றி பேசும்போது மட்டும்தான் எனக்கு உங்கள் மேலே கோபம் வரும். ஆனால் எதுக்காக இங்கே சின்னம்மா உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? உங்கள் முன்னாடி கையை கும்பிட்டு எதுக்கு அழுதுகிட்டு நிற்கணும்? என்னாச்சு, உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, அது யா சேது அப்படின்னு சொல்ல, சேது நீ என்ன சொன்னாலும் இதுக்கான விடையோ பதிலோ உனக்கு இப்போ கிடைக்க போகிறதே இல்லை. நீ என்னை எவ்வளவுதான் கட்டாயப்படுத்தினாலும் அந்த உண்மை உனக்கு தெரிய போகிறது இல்லை. ஆனால் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு உனக்கு விஷயம் எல்லாமே தெரிய வரும்னு சொல்ல, மாமா இப்போ நீங்கள் மட்டும் என்கிட்ட விஷயத்த சொல்லலை, அப்புறம் நான் என்ன பண்ண எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நீ என்னையா மிரட்டுறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, தரதரன்னு இங்கே கருப்பு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தன் ரூமுக்கு போகிறாங்க எங்கள் சேது. கதவை இழுத்து மூடுறாங்க. மாமா உண்மையை சொல்லுங்க மாமா அப்படின்னு கத்தவும் செய்கிறாங்க சேது. அது யா சேது, இப்போ போய் என்கிட்ட இந்த விஷயத்தை கேட்குறேன். உன் சின்னம்மா கேட்டே இந்த விஷயத்த நான் சொல்லலை, அப்புறம் உன்கிட்ட மட்டும் அப்படின்னு சொல்லும்போது, மாமா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்கிறாங்க. இல்லையா சேது, நிதானமான ஆளுனா அவங்கக்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறதுல ஒரு பக்குவம் இருக்கும். ஆனால் நிதானமான ஆளே கிடையாதையா சேது. உண்மை அதுதானே. எந்த விஷயத்துலையும் நிதானமாக யோசிச்சிருந்தனா இன்னைக்கு தமிழ் உன்னை விட்டு போயிருக்க மாட்டது. அந்த பிள்ளையும் கஷ்டப்பட்டிருக்காது. அந்த பிள்ளை கஷ்டப்படுதுன்னா அதுக்கு காரணம் யார்? நிதானமே இல்லாமல் நீ நடந்துக்கிட்டதுனால மட்டும்தான். எந்த விஷயத்துக்கும் நாம் இது சரியா உண்மையா அப்படின்னு ஆராயணும். ஆனால் நீ அதையெல்லாம் எதையுமே செய்கிறதில்ல. உங்கள் அப்பா விஷயத்தில் மட்டும்தான் நீ கரெக்டாக இருக்க, மற்றவங்க விஷயத்தில் நீ கரெக்டாக இல்லையா சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு சொல்லும்போது அதை கேட்ட சேதுவோ கண்கலங்கி அழுதப்படியும் கொஞ்சம் அவமானத்தோடையும் நிற்கிறாங்க. ஐயா சேது, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். தமிழ் இந்த வீட்டை விட்டு போனதும் ஒரு காரணத்துக்காக தான். தமிழ் பிள்ளைய நீ போய் பார்த்து பேசுன்னு சொல்லியிருக்க. ஆனால் தமிழ் பிள்ளையை நீ பார்க்குறதும் பார்க்காததும் உன்னுடைய விருப்பம்தான். தமிழ் இந்த வீட்டுக்கு நிச்சயமாக வரப்போகிறதில்ல. ஆனால் அந்த பிள்ளையோட வயிற்றில் வளர்ற அப்படின்னு சொல்லும்போது சேது பார்க்குறாங்க. உன் அம்மா மூலமாக இந்த வீட்டில் எல்லா உண்மையும் தெரிய வரும்.
அவங்க ஏன் இங்கே வரமாட்றாங்கன்னு இனிமே இப்போதைக்கு உனக்கு புரியாது. தமிழ் கூட வளர போகிற அந்த குழந்தை இன்னொரு குழந்தை உன்கிட்ட இருந்தாலும் ஒரு குழந்தை தமிழ்கிட்ட தான் வரப்போகுதுன்னு சொல்ல, இதெல்லாம் எப்படி மாமா தெரியும்? தமிழுக்கு ரெட்டை பிள்ளை பிறக்கிற விஷயம்னு சொல்ல, ஐயா சேது உன்னைய விட எனக்கு எல்லாமே தெரியுயா அப்படின்னு அங்கே கருப்பு சொல்கிறாங்க. சேது தகைப்பிலேருந்து மீள முடியாமல் கருப்பை பார்த்துக்கிட்டே நிற்க, கருப்பு எங்கள் சேதுவை பார்த்து, இங்கே தமிழ்ச்செல்வி வரத்துக்கான நேரம் காலம் எல்லாமே கூடி வரப்போகுது, கூடவே இந்த குடும்பத்தில் தெரிய வேண்டிய ஒரு உண்மையும் தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சேது புரியாமல் நிற்க வெளியே போன கருப்போ மனசுக்குள்ளே நினச்சிட்டே நிற்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இறந்து போன அவங்க அம்மாவே திரும்பி பிறப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தமிழ் வயிற்றில் குழந்தைய வளர்கிற அந்த அவங்க அம்மா இந்த வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்கிற காலமும் வரும். அது வரைக்கும் இந்த மன நிம்மதி இந்த ஈஸ்வரியோடைய பசங்களுக்கும் இனி கிடைக்க போகிறதில்ல. அப்படி இனிமே இந்த கருப்பு கிடைக்க விடவும் மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு கருப்பு இருக்காங்க. கருப்பு இந்த வீட்டில் சர்வசாதாரணமாக வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் கருப்புவை பார்த்து எங்கள் ஈஸ்வரி பயப்படுறதும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க தான் செய்யுது. இதையெல்லாம் சேது கவனித்தாலும் தனக்கு எதுவுமே புரியாத போல் கருப்பை மட்டுமே தான் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ கருப்புக்காக காஃபி கொண்டு வந்து கொடுக்கறது, கருப்புக்காக அதை செய்கிறது இதை செய்கிறதுன்னு 1008 வேலைகளை இங்கே ஈஸ்வரி செய்ய, ஈஸ்வரியை பார்த்து சித்ராவுக்கும் ஐஸ்வர்யாவுக்குமே சந்தேகம் வரத்தான் செய்யுது. உங்கள் அம்மா ஏன் நம்மக்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் இங்கே ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அப்போ தான் கருப்பு இங்கே ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல, என்ன கருப்பு என்ன விஷயம் சொல்லு, எதை விஷயத்தை பற்றி சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அக்கா அதை நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனே, ஐஸ்வர்யா உங்கள் அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அப்படி ஒரு வேளை உங்கள் அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யா இந்த வீட்டை விட்டு போகலைன்னா கிடைக்கிற கொஞ்ச காலம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், இல்லை அதையுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டேனா இந்த கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. உடனே அங்கே இருக்க ஐஸ்வர்யா நீ உடனே ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஆண்டி நான் இதுக்கு இப்போ போகணும், நான் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு ஐஸ்வர்யா, என் அண்ணன் ஃபோன் பண்ணி ஐஸ்வர்யா எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பிப்போ, பிறகு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்ல, இல்லை ஆண்டி நான் போகலை அப்படின்னு சொல்ல, ஏன் சின்னம்மா எதுக்காக இப்போ ஐஸ்வர்யா வீட்டை விட்டு அனுப்புறீங்கன்னு செய்து பார்த்துட்டே இருக்க, கருப்பு இங்கே பார்த்ததுமே ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஐஸ்வர்யா பேக்கு கைமாக கொண்டு வந்து நிறுத்து, என்னாச்சு ஈஸ்வரி இப்போ எதுக்கு அப்படின்னு அங்கே ராஜாங்க கேட்க, இல்லை மாமா ஏதோ முக்கியமான வேலை விஷயமா அவங்க அப்பா அந்தமான்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்காரு, அண்ணன் இவ்வளோ தூரம் கால் பண்ணி கூப்பிட்டதே கிடையாது, அதனால தான் ஐஸ்வர்யா உடனே கிளம்பட்டும்னு சொல்லிட்டேன். ஐஸ்வர்யா நீ கிளம்பு, இப்போதைக்கு வர வேண்டாம், பிரச்சனை என்ன ஏதுன்னு பிறகு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே ஐஸ்வர்யாவும் சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வெளியவும் போயிடுறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் இந்த கருப்பு என்ன சொல்கிறானோ அதைத்தான் இங்கே உங்கள் சின்னம்மாவும் கேட்டாகணும்னு இங்கே கருப்பு ரொம்ப ஆணவத்தோடையும் அதிகாரத்தோடையும் இங்கே சேர்த்துக்கிட்ட பேச, கருப்பு மாமா இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லை, அவர் தோரணையும் அவர் பேச்சு பழக்க வழக்கமும் எதுவுமே சரியில்லை, ஏதோ ஒரு பெரிய உண்மையை இங்கே எல்லாருக்கிட்டையும் மறைக்கிறார், அது என்ன ஏதுன்றதை நானே கண்டுபிடிக்கிறேன்னு சேது நினைக்கிறாங்க. சேது ஒரு நிதானமான கோவப்படாத ஆளாக இருந்திருந்தா இந்த விஷயத்தை கருப்பே சொல்லியிருப்பார். ஆனால் சேது அப்படிப்பட்டவர் கிடையாது. நடக்க போகிற விஷயம் அது தானாக நடக்கட்டும், அதை நம்ம கெடுத்து விட வேண்டான்னு எங்கள் கருப்பு நினைக்கிறதுனால தான் இங்கே கருப்பு இந்த விஷயத்தில் அமைதியாகவும் இருக்காங்க, சேது இந்த விஷயத்தில் குழப்பத்தோடையும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் சித்ராவும் இங்கே பயத்தில் தான் இருக்காங்க. சித்ராவுக்கு சரியாக எதுவுமே புரியலைனாலும் தாமா ஏன் பயப்படுறாங்கன்றது ஓரளவுக்கு அவங்களால கணிக்க முடியுது. இதுனா தமிழ்ச்செல்வி விஷயத்தில் ஏதோ பெரிய பிரச்சனையில் அம்மா சிக்கிக்கிட்டாங்க போல், அதனால தான் ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு இங்கே சித்ராவும் நினைக்கிறாங்க. அதே போல தான் சித்ராவும் அவள் புருஷன் வீட்டுக்கு போய் வாழணும், சீக்கிரமாக அவளை அவள் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லி இங்கே கருப்பு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஈஸ்வரியும் அந்த யோசனையோடு தான் இருக்காங்க. கருப்போடைய பிடியில் வசமாக சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்க எங்கள் ஈஸ்வரி. அதே நேரத்தில் கருப்பு தமிழ்ச்செல்வியை போய் பார்க்குறதும் பேசுகிறதும் அந்த குடும்பத்துக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறதுமே எல்லாத்தையுமே கருப்பு பார்த்துட்ருக்காங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இறந்து போன சேதுவுடைய அம்மா இங்கே தமிழுடைய கனவுல வந்தது போல் அவங்க தான் குழந்தைய திரும்ப மறு உருவில் இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்க. உண்மை எல்லாத்தையும் மொத்தமாக எல்லார்கிட்டையும் அவங்களே தான் வாயால் சொன்னதான் இந்த வீட்டில் இருக்கவங்களும் நம்புவாங்க. இந்த வீட்டில் வேலைக்காரனாக வேலை பார்க்குற நான் சொல்கிறதுனால இந்த உண்மை எதுவுமே இங்கே எடுபடாமலும் போயிடும். அதுக்காக அவங்க திரும்பி வர வரைக்கும் இந்த வீட்டில் இனி நான் என்ன பண்ணணுமோ அதை சரியாக பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு கருப்பு நினைக்கவும் செய்கிறாங்க.